ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இப்போல்லாம் வெயில் காலம் அதிகமாக இருக்குது. ஏதோ குழுன்னு சாப்பிட்டா தான் மனசுக்கும் உடம்புக்கும் திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம மாங்காயில் செய்ய போகிறோம். நீங்கள் கோமாங்காய் செலக்ட் பண்ணிங்கன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. அடிகனமான ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா பாத்திரம் எப்பவுமே கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வேற குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்களா, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ரெசிபீஸாக கொஞ்சம் கூலிங்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செய்கிற ரெசிபீஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கோமாங்காயில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு சதையை மட்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது அது நல்லா எல்லா பக்கமுமே கிரைண்ட் ஆகி நைஸாக அரையும். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேங்கோ லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டு தான். சீசனல் ஃப்ரூட்டை எதாக இருந்தாலும் சரிங்க, அதை வச்சு நீட்டான ரெசிபியாக செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த சர்க்கரை கரைஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்துடும். நான் பிளாக் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் தண்ணி எப்படி வந்திருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை தண்ணியிலேயே அப்படியே மாங்காய்லாம் அதுலேயே வெந்துடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். ஏன்னா ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ஜவ்வு மாதிரி ஒட்டிக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துறேன். இந்த புதினா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறவே அந்த புதினாக்கும் மாங்காய்க்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதோட அந்த இனிப்பு புளிப்பு எல்லா சுவையுமே மிக்ஸ் ஆகி வரும்போது ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு லெமன், ஏன்னா இப்போ வெயில் காலம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லையா, லெமன் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு லெமன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லெமனாச்சும் எடுத்துக்கோங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப வாட்ரி ஆகிடும். சும்மா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. சாரி நான் வேறு ஃபைன் பேஸ்ட்டுக்கு ஃபைன் பவுடருன்னு சொல்லிட்டேன். இதை நல்லா அரைக்கும் போதே நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நான் காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சூப்பராக வருங்க. இந்த ஐஸ்கிரீம் எல்லா ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்காது, டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா சேர்த்துருக்கிற விஷயம் அந்த மாதிரி. இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு கிளறினீங்கன்னா பல்பெல்லாம் கீழே வந்துடும். நல்லா அந்த வடிகட்டியிலேருந்து நம்ம ஸ்பூனை போட்டு கிண்டவே பல்ப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நமக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்போ பாருங்கள், சக்கை தனியாக பல்ப்பு தனியான்னு பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரே ஒரு பிஞ்ச் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுட் கலர். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட சாட் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மோல்டு அப்படி இல்லைன்னா டம்ளர்லேயே கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா ஒரு குச்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். என்கிட்ட மோல்டு தாங்க இருக்குது. அந்த மோல்டு ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால நான் டம்ளருக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஊற்றுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சாஞ்சிருச்சுன்னா அது அப்படியே ஷேப்பே மாறிடுது. டம்ளருக்குள்ளே வச்சு வைக்கும்போது ஸ்டாண்ட் இல்லைனாலும் அது அப்படியே ஷேப் கரெக்டாக வருது. கடைசியாக இந்த மாதிரி டக்குன்னு 2-3 தட்டு தட்டினீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். எப்போவுமே ஒரே மாதிரி ஐஸ்கிரீம் செய்யறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் இனிப்பு புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் புதினாவும் லெமனும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாடியை கொஞ்சம் கூலாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீசரில் அப்படியே ஒரு 6 மணி நேரம் விட்டுருங்க. அதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. தண்ணி விட்டுருச்சுன்னா ஐஸ்கிரீம் வீணாக போயிடும். 6 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன், சூப்பரான சுவையான ஒரு கச்சா மேங்கோ ஐஸ்கிரீம் தயாராகிடும். அதுவும் வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் வெளியில் எடுக்கும்போது எனக்கே ஒரே ஆர்வமாக இருக்கும், ஐஸ்கிரீம் எப்படிரா வந்திருக்கோன்னு. ஆனால் எப்போவுமே ரெகுலராக நம்ம பண்ண அது ப்ராக்டிஸ் ஆகி நமக்கு சூப்பராக வந்துருங்க. ஐஸ்கிரீமை இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் நினச்சிக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் கஷ்டப்படாமல் வெளியில் வரும். 2 கைக்கு நடுவில் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகி ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டிக்கை குத்திட்டு அப்படியே இழுத்தாலே வந்துருங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ க்ரீனியாக கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்கும். இதை பார்த்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்களாம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த சம்மருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஐஸ்கிரீம் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் எல்லாம் வந்து பச்சை மாங்காயில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோமாங்காய் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. வேறு மாங்காய் போனீங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கச்சா மாங்காவை எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக ஐஸ்கிரீம் எடுத்தோடனே செம்ம சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சோன்னே சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.